அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருக்கும் இருக்கிற ஒரே ஆசை, நாம சொர்க்கத்துக்கு போகணும், சொர்க்கத்தை அடையணும் அப்படிங்கிறதா தான் இருக்கும். இந்த சொர்க்கம்னா என்ன? அதனை ஜன்னத்துன்னு சொல்லுவோம், பாரடைஸ், ஹெவன் இப்படின்லாம் கூட சொல்லுவோம். இந்த சொர்க்கத்துல பல படித்தரங்கள், தரஜாத் இருக்கு. மேலும் ஒவ்வொரு பல வகையான அடுக்குகள் இருக்கு. அதாவது மேல்தட்டு, நடுத்தட்டு, கீழ்த்தட்டுன்னு சொல்லி பல லெவல்கள் இருக்கு. இந்த சொர்க்கத்துக்குள்ள யார் போவாங்கன்னு அல்லாஹ் தன்னுடைய திருமறையில 2வது அத்தியாயத்தின் 88வது வசனத்துல சொல்லும்போது, அல்லதீன ஆமனு வ ஆமிலுஸ் ஸாலிஹாத்தி உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னதி ஹும் ஃபீஹா ஹாலிதூன். யாரெல்லாம் இந்த உலகத்துல நல்ல அமல்கள்லையும் நற்காரியங்கள்லையும் ஈடுபடுறாங்களோ அவங்க தான் சொர்க்கத்துக்குரியவங்க. அவங்க எந்த தொல்லையும் இல்லாம நிரந்தரமாக தங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்றான். நாம சொர்க்கத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி மெயின் என்ட்ரன்ஸ், சொர்க்கத்தின் வாசலை பத்தி தெரிஞ்சுக்கணும். சொர்க்கத்துக்கு 8 வாசல்கள் இருக்கு. அந்த ஒவ்வொரு வாசலுக்காகவும் தனித்தனியாக மக்கள் பிரிச்சு கொடுக்கப்படுவாங்க. நன்மை செய்யக்கூடிய ஓவரால் மக்கள் அனைவரையுமே இந்த லிஸ்ட்ல நம்ம கொண்டு வந்துட முடியும். அதுல முதல் வாசல் அப்படிங்கிறது சலாத், அதாவது தொழுகை. இந்த தொழுகைய உள்ளச்சத்தோடு, நாம அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் நம்மளை பார்க்கறாங்கிற இறையச்சத்தோடு தொழக்கூடிய தொழுகையாளிகள் சலாத் அப்படிங்கிற வாசல் வழியாக வரவேற்கப்படுவாங்க. 2வது வாசல் ஜிஹாத். இந்த ஜிஹாதுங்கிறது போர்ல தன்னுடைய உயிரை இறைவனுக்காகவே அர்ப்பணித்த தியாகிகள் நுழைவதற்கான வாசல். அதுக்கு ஜிஹாதுன்னு பேரு. 3வது வாசல் சதகா, அதாவது யாரெல்லாம் இறைவனிடத்துல நன்மையை எதிர்பார்த்து அவன் கொடுத்த செல்வத்திலிருந்து ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மங்கள் செய்கிறாங்களோ அப்படிப்பட்டவங்க சதகா அப்படிங்கிற வாசல்ல அழைக்கப்படுவாங்க. 4வது வாசல் சவும், அதாவது நோன்பை பிடிக்கக்கூடிய மக்கள் ரையான் அப்படிங்கிற வாசலால நுழைவாங்க. 5வது ஹஜ்ஜுங்கிற வாசல். யார் தன்னுடைய உடல் ஆரோக்கியம், செல்வம் இது ரெண்டையும் ஒரு சேர்த்து பயணித்து அல்லாஹுடைய இறை இல்லத்தை சென்று ஹஜ்ஜு செய்கிறாங்களோ அப்படிப்பட்ட ஹாஜிகளுக்காக ஹஜ் அப்படிங்கிற வாசலின் மூலம் அவங்க வரவேற்கப்படுவாங்க. 6வது வாசல் இல்மு, அதாவது கல்வி, ஞானம். யாரெல்லாம் குர்ஆனை கற்று அதை அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்களோ அப்படிப்பட்ட ஸ்காலர்ஸ், அந்த ஆலிம்கள் இந்த வாசலால் அழைக்கப்படுவாங்க. 7வது சபுரு, அதாவது பொறுமை. யாரெல்லாம் இந்த உலகத்துல கஷ்டங்களையும் துன்பங்களையும் பொறுமையோடு சகிச்சுக்கிட்டாங்களோ அப்படிப்பட்ட பொறுமையாளர்களுக்காகவே இந்த சபுருங்கிற வாசல்ல அவங்க அழைக்கப்படுவாங்க. 8வது அமாலு சாலிஹீன், அதாவது யாரெல்லாம் நல்ல அமல் செய்கிறாங்களோ அத்தனை பேரும். மேல சொன்ன வாசல்கள் அல்லாம இந்த உலகத்துல எத்தனையோ நல்ல காரியங்கள் இருக்கு. அப்படி நன்மை செய்யக்கூடிய மக்கள் இந்த வாசலினால அழைக்கப்படுவாங்க. வானவர்கள் அவங்களுக்கு சலாம் கூறி அவங்கள சொர்க்கத்துல வெல்கம் பண்ணி அந்த பிரம்மாண்டமான சொர்க்கத்துக்குள்ள நம்மளை அழைச்சிட்டு போவாங்க. அப்படி அழைச்சிக்கிட்டு போகும்போதே நாம பல நதிகளை பார்க்கலாம். ஒன்று பாலாறு, தேனாறு, மது ஆறுன்னு சொல்லி பல வகையான ஆறுகளை அங்க பார்க்க முடியும். ஆனா இந்த உலகத்துல தண்ணியை மட்டும்தான் பார்க்க முடியுது. அந்த தண்ணியினுடைய ஆற்றையும் அசுத்தப்படுத்தி அதனை வறண்டு போக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா சொர்க்கத்துல இவ்வளோ சிறப்பான ஆறுகள் ஓடும். மது ஆறுங்கும்போது அதுல எந்த டாக்ஸிக் தன்மையும் இல்லாத வகையில போதையோ மயக்கமோ எதுவுமே இல்லாத தூய்மையான மது ஆறாக அது இருக்கும். அப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்துல நுழையும் போது நமக்கு உடல்லையும் சரி மனசுலையும் சரி எந்த ஒரு வலி வருத்தமும் இருக்காது. நம்முடைய நோய் நொடிகளெல்லாம் பஞ்சா பறந்து போயிடும். நமக்கு கவலை கஷ்டங்கிறது அறவே இருக்காது. மெயினா நமக்கு மரணம்ங்கிறதே அந்த சொர்க்கத்துல கிடையாது. எப்பவுமே சந்தோஷமான வாழ்க்கை. நமக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்க கூட சொர்க்கத்துல நிம்மதியாகவும் நமக்கான சரியான துணையோடும் இருப்போம். இந்த சொர்க்கமானது பல அடுக்குகளை கொண்டது. அதுலேயே ஹையஸ்ட் லெவல் எதுன்னு தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, நீங்க சொர்க்கத்தை விரும்பி கேட்குறீங்க அப்படின்னா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அப்படிங்கிற சொர்க்கத்தை கேளுங்க. ஏன்னு சொன்னா அதுதான் அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு ரொம்பவும் அருகாமையில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இருக்கணும்னு கேட்டா மட்டும் பத்தாது. அதுக்காக நாம அதிகம் முயற்சி பண்ணி நல்ல அமல்கள்ல ஈடுபடணும். ஜன்னத்துன் நாயிம், ஜன்னத்துல் ஹுல்து போன்ற சொர்க்கங்கள் எல்லாம் ஆல்ரெடி புக் செய்யப்பட்டுடுச்சு.
யாருக்கு புக் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா, யாரெல்லாம் தன்னுடைய உயிரை அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்தார்களோ அப்படிப்பட்ட ஷஹீதுகளுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர்மார்களான நபிமார்களுக்கும் அந்த இடங்கள் புக் பண்ணப்பட்டுடுச்சு. அப்போ நமக்கான இடத்த இன்னைக்கே ரிசர்வ் பண்ணுவோம். அதுக்காக நல்ல அமல்களை சம்பாதிச்சுக்க முயற்சி செய்வோம். நம்முடைய முயற்சிக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. தொடர்ந்து இல்முல் இஸ்லாமோடு இணைந்திருப்போம். நல்ல விஷயங்களை நாமும் தெரிந்து அதனை அடுத்தவர்களுக்கும் தெரியப்படுத்தி அந்த நன்மையையும் பெற்றுக்கொண்டு இதன் மூலமாவது சுவனத்தை அடைய முயற்சி செய்வோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.